20 பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மோஸ்ட் காமனான கேன்சர் தான் இந்த மார்பக புற்றுநோய். இது 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்களா இருந்தா கண்டிப்பா மந்த்லி ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணியே ஆகும். எல்லா கட்டியும் கேன்சரா இருக்கணும்னு வாய்ப்பு இல்லை. கேன்சராவும் இருக்கலாம், நான் கேன்சரஸாவும் இருக்கலாம். ஆனா எந்த கட்டியா இருந்தாலுமே அதை கண்டிப்பா எக்ஸாமினேஷன் பண்ணியே ஆகும். ஆக்சிலா என்னன்னா நம்மளோட அப்பல் பகுதியில வரக்கூடிய ஏதாச்சும் நெருக்கெட்டு. அதுக்கப்புறம் பிரெஸ்டோட ஸ்கின் அண்ட் சைஸ்ல டிஃபரன்ஸ் வரும். ஸ்கின்ல எந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்னா ஆரஞ்சு பீல், அதாவது ஆரஞ்சு தோல் மாதிரி கட்டியாகுதோ. பிரெஸ்ட் ஃபீடிங் விமனை தவிர்த்து எந்த ஒரு விமனுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாலுமே அதை ஃபர்தரா எக்ஸாமினேஷன் பண்ணியே ஆகும். எந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா Hi, this is Dr. Shabni, Ayurvedic physician, Chengalpally, Vaitthu. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது breast cancer, அதாவது மார்பக புற்றுநோய். இந்தியால 20 பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மோஸ்ட் காமனான கேன்சர் தான் இந்த மார்பக புற்றுநோய். இது 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்களா இருந்தா கண்டிப்பா மந்த்லி ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணியே ஆகும். அதுக்குன்னு என்ஏஜ் விமனுக்கு இது வராதுல கூடுதல் டெண்டன்சி 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த கேன்சரோட காமனான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் லம்ப் இன் தி பிரெஸ்ட், அதாவது மார்பகத்துல வரக்கூடிய கட்டி. எல்லா கட்டியும் கேன்சரா இருக்கணும்னு வாய்ப்பு இல்லை. கேன்சராவும் இருக்கலாம், நான் கேன்சரஸாவும் இருக்கலாம். ஆனா எந்த கட்டியா இருந்தாலுமே அதை கண்டிப்பா எக்ஸாமினேஷன் பண்ணியே ஆகும். அதுக்கப்புறம் ஆக்சிலா என்னன்னா நம்மளோட அப்பல் பகுதியில வரக்கூடிய ஏதாச்சும் நெருக்கெட்டு. அதுக்கப்புறம் பிரெஸ்டோட ஸ்கின் அண்ட் சைஸ்ல டிஃபரன்ஸ் வரும். ஸ்கின்ல எந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்னா ஆரஞ்சு பீல், அதாவது ஆரஞ்சு தோல் மாதிரி கட்டியாகிறதோ இல்லைன்னா உளியறதோ இல்லாட்டி சுருக்கங்கள் ஏற்பட்டதோ இருக்கலாம். அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய நிப்பிள்ல வரக்கூடிய சேஞ்சஸ். நிப்பிள்ல எந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்னா ஏதாச்சும் டிஸ்சார்ஜ். பிரெஸ்ட் ஃபீடிங் விமனை தவிர்த்து எந்த ஒரு விமனுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாலுமே அதை ஃபர்தரா எக்ஸாமினேஷன் பண்ணியே ஆகும். எந்த மாதிரி டிஸ்சார்ஜ் வரணும்னா பிளட்டோ பஸ்ஸோ இல்லைன்னா வாட்டரோ எந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணாலும் வரலாம். அதுக்கப்புறம் நிப்பிள் ரிட்ராக்ஷன், அதாவது உள்நோக்கி போறது இருக்கலாம். இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஆகும். டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் டீப்பான ஒரு ஹிஸ்டரி எடுப்பாங்க. அந்த ஹிஸ்டரியை தொடர்ந்து ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ஃபுல்லான எக்ஸாமினேஷன்ஸ்க்கு போவாங்க. ஃபுல் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா மேமோகிராம், சிடி, எம்ஆர்ஐ, யூஎஸ்ஏ இந்த மாதிரி ஸ்கேன்ஸ். இதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போகும். இப்போ பிரெஸ்ட் கேன்சர் பார்த்தா நிறைய டைப்ஸ் அண்ட் ஸ்டேஜஸ். ஸோ அந்த டைப்ஸ் அண்ட் ஸ்டேஜஸ் பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆயுர்வேதிக் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம கிட்ட ஏர்லி ஸ்டேஜஸ்ல வரக்கூடிய பேஷண்ட்ஸ் ஈஸியா இன்டர்னல் மெடிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சு நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். அதுவே ஃபர்தரான அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சர்ஜரி தேவைப்படக்கூடிய கேசஸ்ல நம்ம சர்ஜரிக்கு இன்டிகேட் பண்ணி ஃபர்தரா கீமோ ரேடியேஷனை தவிர்த்து நம்மளால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னா சர்ஜரியோட ஆஃப்டர் எஃபெக்டா வரக்கூடிய நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி பண்ணி அதோட ஃபர்தர் ரெக்கரன்ஸ் அண்ட் ப்ராக்ரஷனை தடுக்கிற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.